சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை படைக்க நாடுறான். இப்போ நம்ம மரணத்துக்கு முன்னால் இந்த விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்மகிட்ட கர்வம் நிறைய உண்டு. மனிதனுக்கு நான் தான் பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை நம்மகிட்ட உண்டு. அப்போ இந்த விஷயங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள விஷயத்தை போகும். அல்லாஹ் தஆலா உலகத்தை படைக்க நாடிட்டு முதல்ல எதை படைச்சான்? களம் படைச்சான், அதெல்லாம் கேட்கல. இப்போ நம்ம உலகத்தில் உள்ள விஷயங்கள்ல முதல்ல படைச்சது வானத்தை தான் படைச்சான், பூமியை படைக்கல. வானத்தை படைச்சிட்டு தூண் இல்லாமல் தானே வரைச்சிருக்கான். இப்போ இந்த பில்டிங்க்கு எத்தனை தூண் இருக்குன்ட்டு அவங்க கெட்டினவங்களுக்கு தெரியும். ஆனால் வானத்துக்கு ஏதாவது தூண் இருக்கா? அந்த அற்புதத்தை என்னைக்காவது நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துருக்கோமா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வானத்தை பார்த்து நீ சிந்திக்கலையான்னு கேட்குறான். ஒட்டகத்தை பார்த்து நீங்கள் சிந்திக்கலையான்னு கேட்குறான். அப்போ அந்த தூணின்றி வானம் நல்லா படைச்சான். இப்போ அந்த வானம் நினச்சிச்சு நம்ம தான் பெரிய ஆள், நம்ம இல்லாமல் நம்மளை தான் நல்லா முதல்ல படைச்சிருக்கான், அதனால நம்ம தான் பெரிய ஆளுன்னு மனசுக்குள்ளே கர்வம் வந்துச்சு அதுக்கு, வானத்துக்கு. இப்போ என்ன செஞ்சிட்டான்? வானத்தை நீ கர்வமாக இருந்தாலும் கீழே குனிஞ்சு தான் பார்க்கணும் அப்படின்னு நல்லா பூமியை படைச்சான். வானம் மேலே இருந்தாலும் எதை நோக்கி இருக்கு? பூமியை இப்போ நோக்கி தான் இருக்கு. நம்ம எவ்வளவு தான் பெரிய ஆளாக இருந்தாலும் கீழே பார்க்காட்ட நம்ம நிலைமை என்ன ஆகும்? புரிகிற மாதிரி இருக்கா? பூமியை படைச்சான். பூமி என்ன செஞ்சிச்சு? நம்மளை அல்ல பிரித்து படைச்சிட்டான். நம்மகிட்ட தான் எல்லாமே இருக்குது. ஏன்னா அல்ல தங்கம் வெளியெல்லாம் பூமிக்குள்ளே தான் வச்சுருக்கான். அதனால் அது என்ன செஞ்சு விலை ஊடினது நம்மகிட்ட தான் இருக்குது, விலை மலிவும் நம்மகிட்ட தான் இருக்குது. அதனால் அதுக்கு கர்வம் வந்துச்சு. கர்வம் வந்த உடனே எல்லாம் என்ன செஞ்சான்? பூமியை படைச்சான். பூமி கர்வம் கொண்ட உடனே மலையை படைச்சான். மலைகள்னா மலை துணியும் சொல்லலை, இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க? மலை. ஏன்னா உங்களுக்கு தெரியறதுக்காகவே நான் திருப்பி கேட்குறேன். மலைகளை எல்லாம் படைச்சான். இப்போ இந்த மழை வந்த உடனே பூமி என்ன செஞ்சு அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு எல்லாம் நிப்பாட்டிட்டான். இப்போ பூமி இவ்வளோ பெரிய பூமியை நம்ம தானே தாங்குறோம் அப்படின்னு அந்த மலைகளுக்கு என்ன செஞ்சிச்சு? கர்வம் வர ஆரம்பிச்சிச்சு. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அந்த கர்வத்தை அடக்கிறதுக்காக வேண்டி இரும்பை படைச்சான். மலையை உடைக்கிறது எது? அந்த ஒளி தானே, இரும்பு தானே வேணும். இப்போ இரும்பை படைச்சிட்டான். இரும்பு என்ன செஞ்சிச்சு? நம்ம இவ்வளோ பெரிய மலையவே நம்ம தானே காரணம், நம்மளை தவிர வேற எதுவுமே பண்ண முடியாதுன்னு அது கர்வம் கொள்ள ஆரம்பிச்சிச்சு. கர்வம்னா புரியுதா? நான் தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறது. அதுக்கு நினச்ச உடனே அல்லாஹ் அதை நெருப்பை படைச்சான். ஏன்னா நெருப்பில் போட்டால் தான் அந்த இரும்பு என்ன செய்யும்? வேலை செய்யும். நெருப்பை படைச்சான். இப்போ நெருப்பு என்ன செஞ்சிருச்சு? நம்ம தான் எல்லாமே, நம்ம ஆக்கவும் செய்யலாம், அழிக்கவும் செய்யலாம், நம்மகிட்ட எல்லாம் பொறுப்பை கொடுத்துருவான் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது அல்லாஹ் என்ன செஞ்சான்? தண்ணியை படைச்சான். எவ்வளோ பெரிய நெருப்பாக இருந்தாலும் தண்ணி என்ன செய்யும்? நெருப்பை அணைக்கிறதுக்கு உதவும். எவ்வளவு கோபம் வந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? தண்ணியில் குடிங்க. ஏன் நெருப்பு? கோபங்கிறது நெருப்பு, கோபங்கிறது நெருப்பு. நீங்கள் அந்த நேரத்தில் தண்ணியை குடிச்சிருங்க. தண்ணியை குடிச்சிட்டிங்கண்டா உங்களுக்கு அந்த கோபம் என்ன செய்யும்? ஒரு சிலர் தண்ணியை குடிச்சுக்கிட்டே பேசுவோம், வடிகிறது கூட தெரியாமல் என்ன செய்வோம்? ஏன்னா கோபத்தை காட்டணும்ல, நல்லா பாதுகாக்கணும் இல்லையா? கன்னத்தில் கை வைக்காதீங்கம்மா. நம்ம கண்ணை நம்மளை உறுப்புவே என்ன செஞ்சுருக்காங்கல்ல, இப்படி வச்சதுனால நம்ம கண்ணை ஸ்ட்ராங்கு கிடையாது. நான் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். போயிருக்கையில் இந்த பிள்ளை இப்படி உட்காந்துருந்தா. எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்ன இந்த பிள்ளை கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யறேன்? கையை எடுமான்னு நான் சைகை காட்டுறேன். அவள் கேட்ட இப்படி இந்த கையை வச்சு இப்படிங்கிறான். எனக்கு புரியலை. அப்புறம் பார்த்தா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கன்னத்தில் கை வைக்கணுமா? வீடியோ எடுக்கிறாங்க இல்லையா? அப்போ ஆரம்பமே அந்த பொண்ணுடைய வாழ்க்கையே கன்னத்தில் கை வச்சு கவலையை காட்டுறதாயிருது. அதுதான் இல்லையா? கன்னத்தில் கை எதுக்காக வைப்பாங்க? கவலையில் தான் வைப்பாங்க. யார் வைப்பா சொல்லுங்க? சைத்தானை வச்ச செயல். அவன் செயல் தான் கன்னத்தில் கை வைக்கிறது. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்களுக்கு கவலையே கிடையாதம்மா. நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா கவலையை கொடுக்குறதா இருந்தால் குர்ஆனை கொடுத்துருக்க மாட்டானே, கவலையை கொடுக்குறதா இருந்தால் சுன்னத்தை கொடுத்துருக்க மாட்டானே. நம்ம கன்னத்தில் கை வைக்கவே கூடாது. இந்த டாப்பிக்கே வேற. கன்னத்தில் எத்தனை முறை கை வச்சான்? அவன் வச்சது கொஞ்சம் 4 முறை தான் வச்சான். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? ஒரு நாளைக்கு 40 முறை வைக்கணும். கன்னத்தில் கை எக்காரணத்துக்கு கொண்டு வைக்கக்கூடாது.
நம்ம கழுத்து தலை வந்து கீழே எல்லாம் விழுகாது. அழகாக பிடிக்கிறதுக்கு இந்த இடத்த வச்சுருக்கான். நல்லா கவனித்து பாருங்களேன். இந்த தலையை உருண்டையை எல்லாம் ஆக்கி இந்த இடத்த அழகாக ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கான். நம்ம அந்த தலையை எப்படி வேணாலும் திருப்பலாம். நம்ம பின்னால் திருப்ப முடியுமா? முடியுமா? இப்போ நீங்கள் இப்படி உட்காந்துக்கிட்டே உங்கள் பின்னால் உள்ளவங்களை பாருங்கள், எப்படி பார்ப்பீங்க? நீங்கள் திரும்பி தான் போகணும், உங்கள் தலை திரும்பாது. இதெல்லாம் அல்ல நம்ம கொடுத்துருக்கிற பெரிய நியமத்துமா. நம்மளுக்கு அல்ல என்ன கொடுத்துருக்கான்னு நினைக்க தேவையில்லை. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற மாபெரும் நியமத்து. நம்ம இதையெல்லாம் அறிஞ்சால் தான் மூமின்கள், முஸ்லீம்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும் சொல்லிட்டேன் நான் முஸ்லீம், நான் வந்து ஈமான் கொண்டுட்டேன், நான் விறுவிறுன்னு சொர்க்கத்துக்குள்ளே போயிடுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, கலிமா சொன்ன எல்லாரும் இதுக்கு சொர்க்கத்துக்கு போவாங்கண்டு. போவோம். எப்படி போவோம்? அந்தந்த இடத்துல ஸ்டாப் போட்டுருவானே அல்லாஹ். போட்டுட்டானே நம்ம நிலைமை என்ன ஆகும்? சரி, இப்போ வந்து அல்ஹம்துலில்லாஹ். இப்போ என்ன சொன்னோம்? கடைசியில் என்ன சொன்னோம்? நெருப்பு கருவ வரவு என்னது வந்தோம்? தண்ணீரை படைச்சோம். இப்போ தண்ணீருக்கு கருவம் வந்தால் என்ன செய்வான்? என்னமா தண்ணிக்கு வந்து கருவம் வந்தால் மண்ணு எப்படி வரும்? தண்ணிக்கு கோவம் வரும் அல்ல, இந்த கருவம் வரும் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த தண்ணியை சுமக்கிற மேகத்தை படைச்சான். மேகத்துலேருந்து தானே தண்ணி வருது, தண்ணியை படைச்சான், மேகத்தை படைச்சான். இப்போ மேகம் என்ன செஞ்சிச்சு? நம்ம தான் மழையை கொடுக்குறோம், நம்ம தானே கொடுக்குறோம், தண்ணியை கொடுக்குறோம் அப்படின்னு அது கருவம் தண்ணியை வாங்கி வைக்கும், அதுக்கு ஒரு பெருமை வந்துருச்சு. இப்போ எல்லாம் மழையை படைச்சான். அந்த தண்ணியெலாம் என்ன செய்யுது? மழையாக வருது. இப்போ மழை வந்த உடனே மழை என்ன செஞ்சிச்சு? நம்ம தான் எல்லாமே அப்படின்னு நினச்ச உடனே எல்லாம் காற்றை படைச்சிட்டான். காற்றை அடிச்சிச்சு, மழை நின்றுச்சு. சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோமா? என்னப்பா மேகம் வந்துச்சு, மழை வர்றது மாதிரி இருந்துச்சு, காற்று அடிச்சிச்சு, போயிடுச்சு. காற்றை படைச்சான். இப்போ காற்று வந்து கருவம் கொண்ட உடனே அந்த காற்றை கொண்டு நிறுத்துகிற இடத்த யாரை படைச்சான்? சொல்லுங்க. மனிதனை படைச்சான். நம்மளுக்கு ரூஹ் ஒரு காற்று தானமா? ரூஹ் நம்மளுக்கு என்னது? காற்றாக தானே இருக்கும். காற்றை படைச்சு காற்றை அடக்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சான்? மனிதனை படைச்சான். இப்போ மனுஷனுக்கு 1-2 தெரியும். இதுக்குனாலும் ஒன்று தெரிஞ்சிச்சு, அது கருவம் வச்சுச்சு. இப்போ மனுஷன் என்ன செஞ்சான்? எவ்வளோ கருவத்தை எதையெல்லாம் தாங்கி வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன செஞ்சான்? அவனுடைய அறிவை வச்சு கட்டிடங்களை எல்லாம் வேகமாக கட்ட வைக்கிறான்ல, எல்லாம் செய்கிறான். கட்டிட்டு என்ன சொல்கிறான்? நான் தான் பெரியவேங்கிறான். கட்டிடங்களையெல்லாம் கட்டிட்டு என்ன சொல்கிறான்? நான் தான் பெரியவன் அப்படின்னு கருவம் கொண்ட உடனே மனிதனுடைய கருவத்தை அடக்க, ஒரு மனிதனுடைய கருவம் எதில் அடங்கும்? எதுலம்மா? இல்லை, பசியில் அடங்கும். இன்னும் மவுத்து ஆகலை, இனிமேல் தான் மவுத்து வரும். பசி வந்துட்டால் என்ன செய்யும்? 10 பறந்து போகும்பாங்க. அந்த 10 என்னங்கிறதையும் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு இப்போ சொல்லலை, பயந்துடாதீங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க, மேற்றுக்கு மட்டும்தான் வருவேன். அப்போ வந்து கருவத்தை அடக்கிறதுக்கு, மனிதனுடைய கருவத்தை அடக்க பசி வந்துட்டால் என்ன செய்யும்? ஒரு மனிதனுக்கு எதையாவது நம்ம சாப்பிட்றோன்னு என்னமாவது பண்ணிடுறோம் அப்படிங்கிற அந்த வேகம் தானே அவனுக்கு வரும். அப்போ பசியை படைச்சான். இப்போ பசி என்ன செஞ்சிச்சு? இவ்வளோ அறிவாளியான மனிதனை நம்ம தானே அடக்கணும். நம்ம இவனை எவ்வளோ பெரிய பதவி நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறதுக்கு அது நினச்ச உடனே அந்த பசியை அடக்கிறதுக்கு, பசியுடைய கருவத்தை அடக்க அல்லாஹ் தஆலா துக்கத்தை படைச்சான். தூக்கம் இல்லை, துக்கம்னா என்ன? கவலை. இப்போ ஒரு மனுஷன் கவலையோடு இருக்கிற மனுஷன்ட்டு போய் சாப்பாடை கொடுங்களேன், சாப்பிடுவானா? அதனால அந்த பசியை தாங்கிக்கிடுவான். அந்த துக்கத்தை பெருசாக நினச்சி என்ன செய்வான்? அந்த சாப்பிட மாட்டான். அப்போ அது துக்கத்தை படைச்சான். இப்போ துக்கம் என்ன செஞ்சிச்சு? இவனை அடக்கிடுவேன்ல அப்படிங்கும்போது தூக்கத்தை படைச்சான். ஒரு மனுஷன் கவலையோடு இருக்கிறவன் என்ன செய்வான்? அசந்து போய் படுத்தவே கிடப்பான், எந்திரிச்சு நடமாடுவானா? அந்த நேரத்தில் ஒரு தூக்கம் வேற வருமா இல்லையா? அதனால தூக்கத்தை படைச்சான். எக்ஸாமில் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கையிலேயே தூக்கம் வரும், வருமா? தூங்கியிருக்கமா? அனுபவம் தான் கேட்குறேன். தூங்கியிருக்குமா இல்லையா? ஓதிக்கிட்டு இருக்கையிலேயே அப்படியே தூக்கம் வரும். ஹதீஸை படிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே அப்படியே தூக்கம் வரும். பேப்பர் திருத்திக்கிட்டு எங்கே நிலைமை? பேப்பர் திருத்திக்கிட்டு இருக்கையிலேயே ஒரு தூக்கம் வரும், வருமா இல்லையா? அப்போ எல்லாம் அந்த துக்கத்தை அடக்கிறதுக்கு இப்படி தான் பிள்ளைங்க எழுதியிருக்கே அப்படின்னு ஒரு துக்கம் வந்தாலும் அந்த தூக்கம் வந்துடும் இல்லையா?
அப்போ அந்த அடிப்படையில் தூக்கத்தை படைச்சான் அல்லாஹ். இப்போ தூக்கம் என்ன செஞ்சிச்சு, ஒரு மனுஷனை நான் தூங்க போட்டே கட்டுப்படுத்திட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப வேகம் கருவம் வர ஆரம்பிச்சிருச்சு. கருவம் வந்த உடனே எதை கொடுத்தான், தூக்கத்தை அடக்க எதை கொடுத்தான், வியாதியை கொடுத்தான். வியாதி இருக்கிற மனுஷன் தூங்க முடியுமா? எனக்கு தலைவலிக்குதே தலைவலிக்குதே, வயிறு வலிக்குதே வயிறு வலிக்குதே, இதைத்தான் சொல்ல முடியுமா ஒழிய இந்த இடத்துல ஏதாவது ஒரு பொருள் வைக்கணும், ஒரு பேக் வச்சு. இப்போ என்ன செஞ்சான், என்ன செஞ்சான், தூக்கம் கருவம் கொள்ளவும் என்ன செஞ்சிச்சு, என்ன செஞ்சான், வியாதியை படைச்சான். வியாதி உள்ள மனிதன் அசந்து தூங்கினதாக வரலாறு இருக்கா? தூக்க மாத்திரை போட்டும் தூக்கம் வரலையே அப்படின்னு புலம்புறதான் செய்வான ஒழிய அசந்த தூக்கம் இருக்காது. இப்போ இந்த வியாதி என்ன செஞ்சிச்சு, இந்த மனுஷனை நம்மளை வச்சு நம்ம என்ன செஞ்சிட்டோம், நிப்பாட்டிக்கிறலாம் அப்படிங்கிறது. வியாதியை வச்சு வியாதியை அடக்கிறதுக்கு அல்ல கவலை. சரி, இப்போ கவலையை அடக்க என்ன எதை கொடுத்தான்ல, மரணத்தை கொடுத்துட்டான். மரணம் என்ன நினச்சிச்சு, இவ்வளோ ஆட்சி செஞ்சவனை நான் என்ன செஞ்சேன், படுக்க போட்டேன்ல, ஒன்றும் செய்ய முடியாது. யார் எப்படி திருப்பினாலும் என்னை ஏன் இப்படி திருப்புறீன்னு கேட்க முடியாது. யார் தூக்கி உட்கார வச்சாலும் ஏன் இப்படி உட்கார வைக்கிறீன்னு கேட்க முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. அப்போ என்ன செஞ்சுட்டான், எல்லாம் செஞ்சாக்க மரணத்துக்கு அடக்கிறதுக்கு அல்ல கபரத்தம் தான். மரணத்தை அடக்க கபரத்தம் தான். இப்போ கபரு என்ன செஞ்சிச்சு, நம்மகிட்ட தான் சேருவாங்க எல்லாம் வா அப்படின்னு முடிவு பண்ணிச்சு. முடிவு பண்ணி அது என்ன செஞ்சு, எல்லாம் என் கூட அடக்கம் அப்படிங்கும்போது எல்லாம் கேள்வி கணக்கை வச்சான். கேள்வி கணக்கு தெரியும் தானே உங்களுக்கு. முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் கபருக்குள்ளே என்ன செய்வாங்க, கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்வி கணக்கு என்ன செஞ்சிச்சு, அல்லாஹ் தஆலா இந்த கேள்வி கணக்கு கருவம் கொள்ள ஆரம்பிச்சிச்சு. அதாவது முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் கருவம் கொள்ளல, கேள்வி கணக்கு நம்ம தானே எல்லாம் அப்படின்னு நினச்சிச்சு. இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சுறாங்க, கேள்வி கணக்கு அடக்கிறதுக்கு மறுமை என்ற நாளை வச்சான். மறுமைங்கிற நாளை வச்சான். இப்போ மறுமைங்கிற நாள் வச்ச உடனே மறுமை என்ன செஞ்சிச்சு, எல்லாரும் என்கிட்ட கூடுவாங்க, என்னை வச்சு தானே அல்லாஹ் எல்லாம் பார்ப்பான். அப்படிங்கும்போது தான் அல்லாஹ் நீதமான சொர்க்கத்தையும் நரகத்தையும் வச்சான். அவனுடைய நீதம் சொர்க்க நரகத்தை அல்லாஹ் தஆலா வச்சான். இப்படி தான் அவனுடைய படைப்புடைய விவரங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், ஓரளவு கோடிட்டு காட்டியிருக்கோம். இதை அறிவிப்பவர்கள் யார் தெரியுமா, அலி ரலியல்லாஹு தஆலா. இது பெரிய டாபிக்குமா, உங்களுக்கு நான் சுருக்கி சொல்லியிருக்கேன். இது நாங்கள் 1 மணி நேரம் எடுக்கிறது, இது மட்டுமே உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், சுருக்கி கொடுத்துருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். இது யார் செஞ்ச வேலை, யார் சொல்லி கொடுத்தா நம்மளுக்கு, அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய அறிவிப்பில் நம்மளுக்கு இது கிடச்சிது. அப்புறம் யாருக்கும் கர்வம் கொள்றதுக்கு வழி இல்லை. அல்லாஹ் தஆலா 1 by 1 நம்மளை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்திருக்கான். இப்படி வந்த வேலை நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் மையமாக நம்ம உலகத்தில் வாழ்கிறோம். எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் மரணிக்கத்தான் போகிறோம். அது யாருக்கு எப்போ வரும், எப்படி வரும், எங்கே வரும் தெரியாது. சிறு பிள்ளைகளையும் மரணம் வரலாம், வயதாகி முதியவர்களும் வரலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் உறவுக்காரவங்க அல்லாஹ்வுடைய கிருபையில் 100 தாண்டிட்டாங்க இருக்காங்க. அவங்க மற்ற விஷயங்கள் மறந்துட்டாலும் தொழுகையை மறக்கலை. அல்ஹம்துலில்லாஹ். அவங்க ஒரு கம்பை பிடிச்சிக்கிட்டு யாருடைய உதவியோடு தான் அவங்க சுய தேவையெல்லாம் முடிக்கிறாங்க. ஆனாலும் என்ன சொல்கிறாங்க, நம்மளாம் அடையாளம் தெரியலை, ஆனால் தொழுகைங்கிற நேரம் தெரியுது. வாங்க சொல்லிட்டாங்களா, தொழுகணுமே எப்போ வேணாலும் அந்த வார்த்தை தான் வருதான். நான் சமீபத்தில் கிட்ட போய் நம்ம பார்க்கல. அப்போ அந்த அடிப்படையில் அப்போ அவங்க இத்தனை வயசாயும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னால் அவங்க பிள்ளைங்களே போயிருக்கலாம், அவங்களுடைய பேரம்பேத்திகள் போயிருக்கலாம். அப்போ அந்த அடிப்படையில் மவுத்து யாருக்கு எப்போ வரும்னு நிர்ணயிச்சு எல்லாம் அனுப்புகிறான். பிறக்கும் போதே அல்லாஹ் தஆலா செஞ்சுட்டான். நம்மகிட்ட கேட்பானா, நீ உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்கிற, நம்மகிட்ட கேட்டு தான் எல்லாம் செய்கிறான். நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்ம சொல்லிடுறோம் இத்தனை வருஷம் வாழ்வோம்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவோம், மவுத்து வந்தால் நல்லா இருக்குமே. மவுத்து எதுக்கு கேட்போம், மவுத்து நம்ம எதுக்காக கேட்குறோம், உலக துன்பங்களுக்காக நீங்கள் மவுத்தை விரும்பாதீர்கள்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மவுத்தை நீங்கள் கேட்காதீங்க, உலகத்துடைய துன்பத்துக்காக கேட்காதீங்க. அல்லது நம்ம கேட்குறதா இருந்தால் எப்படி கேளுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வாழ்வது உனக்கு சிறப்பு என்றால் எனக்கு ஹயாத்தை கொடு, அமல் நிறைந்த ஹயாத்தை கொடு, ஆபியத்து நிறைந்த ஹயாத்தை கொடு.
நான் மவுத்தாவது உனக்கு சரி என்றால் அமலோட மவுத்தாக்கவை. இதுதான் நம்ம கேட்குற துவா. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மவுத் வ ஃபீமா பஹ்தல் மவுத் நம்ம ஓதுறோம் இல்லையா? ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு நம்ம ஓதுறோம் இல்லையா?